யாருமா நீ? அபி மேடம், மேடம் என்ன அடையாளம் தெரியலையா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல என்ன பார்த்தோன்னு அப்படி திரும்பிக்கிட்டீங்களே, ஒருவேளை மறந்து இருந்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எப்படி மறக்க முடியும்? ஆமா ஆமா, அப்ப நாமெல்லாம் ஒன்னா ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது ஆபீஸே எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. நீங்க, உஷா மேடம், கிருஷ்ணன் சாரு. ஆமா, தொல்காப்பியம் எப்படி இருக்கிறாரு? ஆமா, நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? நான் 4-5 வருஷமா இங்க தான் இருக்கேன் மேடம். அப்போ உங்க கூட வேலை பார்த்தேன். நீங்க தனியா கம்பெனி ஆரம்பிக்கும்போது உங்க கூட வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஆதி ஆபீஸுக்கு போனேன். அவன் மரியாதையும் கொடுக்கல, கொஞ்ச நாள்ல வேலையை விட்டும் தூக்கிட்டான். அதுக்கப்புறம் உங்க மூஞ்செல்லாம் முழிக்க எனக்கு எண்ணமும் இல்லை. அப்புறம் இந்த அட்டுப்பட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க யாரையாவது பாத்தீங்களா? நம்ம ஆளுங்கள்லாம் இங்க வருவாங்களா மேடம்? ஏதோ ஊட்டி கொடைக்கானல்னு போவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு உங்களை தான் மேடம் பார்க்குறேன். என்ன மேடம், ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா. சரி, தனியா வந்திருக்கீங்க, என்ன விஷயமா மேடம்? அது ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னீங்க? நான் 4-5 வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்கேன். ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம்? ஒரு நண்பரை தேடி வந்திருக்கேன். ஆமா, இந்த ஊர் ரொம்ப பெரிய ஊரா? அப்படிலாம் சொல்ல முடியாது மேடம். இது ஒரு சின்ன நிலப்பகுதி தான். அங்கங்க 10 வீடு 20 வீடு இருக்கும். நீங்க தேடுற ஆளு வெளியே வந்தா கண்டிப்பா உங்க கண்ணில் படாம இருக்க முடியாது. ஆமா, நீங்க யாரை தேடி வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா? நான் அட்ரஸை மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, பேரையா சொல்லுங்க மேடம். இல்ல, பேரை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட நண்பர், அவ்வளவுதான். ஆமா, நீங்க சென்னையில இருந்து வந்ததும் எங்க எல்லாரையும் சுத்தமா மறந்துட்டீங்களா? அப்படிதான் ஆயிப்போச்சு மேடம். உங்களை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டே மறந்தது மாதிரி தான். இங்க தமிழர்கள் அதிகம் இருந்தாலும் இது கேரள பகுதி. இங்க தமிழ் பேப்பர் கூட கிடையாது. கீழே இருந்தா பஸ்ல கொண்டு வரணும். நான் அதெல்லாம் வாங்குறது இல்ல, டிவியும் பாக்குறது இல்ல. தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னே தெரியல. ஊர் தொடர்பு சுத்தமா விட்டு போச்சு. யாராவது சென்னையில இருந்து வந்தாங்கன்னா என்ன யாதுன்னு விசாரிச்சுக்குவேன். இந்த ஊரை நான் கொஞ்சம் சுத்தி பார்க்கணுமே. நண்பரை கண்டுபிடிக்கணும். தாராளமா சுத்தி பார்க்கலாமா? ஒரு டிராவல்ஸ் வண்டி ஏற்பாடு பண்ணா போதும். அதெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்றேன் மேடம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆசிரமத்துல வேலை பார்க்கறேன். அங்க நீங்க வரணும். வந்தீங்கன்னா உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சரி, வாங்க மேடம், போலாம். சரி. பேக் எடுத்துக்கங்க. வேலு, உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே. டாக்டரா கேட்கல, ஒரு வெல்விஷரா கேட்கிறேன். என்ன பத்தின எந்த விவரமும் தெரியாம இவங்க எடுத்திருக்க இந்த முடிவுல எனக்கு தயக்கம் இருக்கு. திலீபன், இந்த பேரு கூட எனக்கு நீ வச்சதுதான். உங்க பழைய வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. என்னை பத்தி எதுவுமே தெரியாம உன் வாழ்க்கையை என் கூட அமைக்க நினைக்கிறது உனக்கே சரியாப்படுதா?
எங்கேயோ அடிபட்டு குத்துயிரும் கொலையுருமா கடந்த என்னை காப்பாத்தி உங்க கூடவே தங்க வச்சுக்கிட்டீங்க. இதுவே ரொம்ப பெரிய விஷயம். இதை பாருங்க, உங்க பயம் எனக்கு புரியுது. விபத்துல உங்க பழைய நினைவுகள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. உங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? பிரபா என்னோட தங்கச்சி. இவ வாழ்க்கையை பத்தி எனக்கு அக்கறை இருக்காதா? அது மட்டும் இல்ல திலீபன், இத்தனை நாளா உங்க எல்லா நடவடிக்கைகளையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அதுல ஒரு குறை கூட சொல்ல முடியாது. நீங்க தப்பான ஆளா இருந்தா அது இந்நேரத்துக்கு வெளிப்பட்டிருக்குமே. நான் நல்லவனா கெட்டவனா நீங்க தீர்மானிக்கிறதுக்கு முன்னால என்னோட பழைய வாழ்க்கையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். டாக்டர், இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். இந்த ரிப்போர்ட்ஸ், நான் எடுத்த டெஸ்ட், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு பழைய நினைவுகள் திரும்புறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஹிப்னாட்டிசம் மயக்கத்தில் அழைச்சு கூட கேட்டு பார்த்துட்டேன், எந்த பலனும் இல்லை. ஏறக்குறைய உங்க பழைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லேன்னு முடிவாயிடுச்சு. டாக்டர், நான் யாரு, என் கேரக்டர்னு எனக்கு புரியாம நான் இதை பாருங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் உங்க பழைய நினைவுகளை தான் நீங்க இழந்திருக்கீங்க. சப்கான்ஷியஸ்ல இருக்கிற உங்க குணம், உங்க பழக்க வழக்கம், இது எதுவுமே மாறல. அது மாறவும் மாறாது. அந்த அடிப்படையில பார்த்தா உங்க கேரக்டர் நிச்சயமா மோசமான கேரக்டரா இருக்கவே முடியாதுன்னு தோணுது. டாக்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியல. அது எப்படி என்னோட பழக்க வழக்கம், குணம் இது சம்பந்தமா எதுவுமே மாறாம அது எப்படியோ நினைவுகள் மட்டும் தப்பி போயிருக்குன்னு சொல்றீங்க? எஸ், உங்க நினைவுகள் மட்டும்தான் அழிஞ்சு போயிருக்கு. உங்களுடைய படிப்போ உங்க அறிவோ நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களோ மறந்துடாது. உதாரணத்துக்கு, நீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்டவரா இருந்தா உங்களால அனிச்சையா கார் ஓட்ட முடியும். அதே மாதிரி சில தத்துவங்களாலேயோ கொள்கைகளாலேயோ நீங்க ஈர்க்கப்பட்டவரா இருந்தா அது சம்பந்தமான அறிவும் உங்க நினைவிலேயே இருக்கும். அந்த மாதிரியான விவாதங்கள்ல இயல்பா உங்களால ஈடுபட முடியும். அது எப்படி சொல்றீங்க? அடிப்படை சம்பந்தமான விஷயங்களும் உங்க வாழ்க்கையில அன்றாடம் நடக்கிற விஷயங்களும் மூளையின் வெவ்வேறு பகுதிகளில் பதிவாகும். உங்க நினைவு பகுதி தான் இந்த விபத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் உங்க கேரக்டர் நல்ல விதமா இருக்கும்னு நான் தீர்மானமா சொல்றேன். சரி, நான் நல்லவனே வச்சுக்கோ. பிரபாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மற்றவங்களால ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா? நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, எனக்கு ஏற்பட்ட காயங்கள் யாரோ என்னை தாக்குனதுனால ஏற்பட்டதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு தான் உங்க கல்யாணத்தை அந்தமான்ல இருக்கிற பெரியப்பா வீட்டுல வச்சுக்கலாம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க அங்கேயே அமைச்சுக்கலாமே. இல்ல வேலு, நான் சொல்ல வரதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலங்க. திலீபன், உங்க குணத்துல எந்த மாற்றமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் உங்க மனசை பார்த்துதான் என் மனசை பறி கொடுத்தேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா என்னால அதை தாங்க முடியாது. பிரபா, அவரை ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க. அவருக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய யோசிக்கட்டும் டாக்டர். ஆனா நான் சொன்னதுதான் முடிவா இருக்கணும். இவ்வளவு திடமா சொல்றாங்க, நீங்க ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரி டாக்டர், நாங்க கிளம்புறோம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்கிட்டே இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. சரி டாக்டர். சரிம்மா, நீ திலீபனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லியிருந்தாரு. என்ன விஷயம் தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வரேன் திலீபன். ஏன் நின்னுட்டீங்க? வாங்க. பிரபா, நீ ரொம்ப நல்லவ. உங்க அண்ணன் வேலு ரொம்ப ரொம்ப நல்லவன். நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு செஞ்ச உதவியால தான் இன்னைக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். ஆனா நான் யாரு? தனியாளா, குடும்பம் உள்ளவனா, ஸ்நேக கூட்டம் உள்ளவனா, இல்ல எதுவுமே இல்லாதவனா, நல்லவனா, கெட்டவனா, எதுவுமே எனக்கு தெரியல. என்ன நீ கல்யாணம் பண்ண நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இதோ பார், நீ என் உயிரை காப்பாத்திருக்க. உன்னை காயப்படுத்துறது நியாயம் கிடையாது. வயசுக்கு வந்த பொண்ணு நீ. காயப்பட்ட என்ன தொட்டு மருந்து போட்டு இப்ப இங்க நிக்கிற பருவம் முன்னாடி இந்த நிலை கொண்டு வந்து விட்டுருக்க. ஒரு தாய் மாதிரி என்ன கவனிச்சுக்கிட்ட. இதுக்கு முன்னாடி எனக்கு தாய் இருந்தாங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நினைவு தப்பிடுச்சு. ஆனா இப்ப என்னால தாய்மையை உணர முடியுது ஓ மூலமா. அப்படிப்பட்ட உனக்கு பிரதிபலனா உயிரியே கொடுக்கலாம். ஆனா கல்யாணங்கிறது ஒரு நல்ல நன்றி கடனா இருக்காது. இப்போ டாக்டர் சொல்ற இந்த நினைவு தப்புதலுக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனைகள், பூகம்பங்கள் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை அது நாளைக்கே பூதாகரமா வெடிச்சதுன்னா? பிரபா, நான் நல்லவனா கெட்டவனா தெரியல. நீங்க நல்லவர் தான். எப்படி சொல்ற? கடவுள் நல்லவரா கெட்டவரா?
நல்லவர். அப்ப நீங்களும் நல்லவர் தான். இதோ பார், உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த என்னை காப்பாத்தி என் காயத்துக்கு மருந்து போட்டு போனை உயிரை பிடிச்சி வச்சிருக்க. அப்ப நீ தான் கடவுள். இத பாருங்க, கடவுளுக்கு அர்ச்சகர் அபிஷேகம் பண்ணுவாரு, அர்ச்சனை பண்ணுவாரு. ஆனா பதிலுக்கு கடவுள் ஒண்ணும் செய்ய வேண்டாம், பக்கத்துல இருந்தா போதும். அது மாதிரி தான் நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும். புரிஞ்சுதா? வாங்க மேடம். வாங்க. நீங்க யார மேடம் தேடி வந்திருக்கீங்க? அதான் நான் சொன்னேனே, ஒரு முக்கியமான நபர். அட்ரஸ் நான் தொலைச்சிட்டேன். அதை விடுங்கம்மா, இது ஒரு சின்ன ஏரியா தான். எல்லா ஏரியா எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். ஆள் யாருமா? ஆம், சொல்றேன். ஒரு முக்கியமான நபர், உங்களுக்கு தெரியாது. ஆமா, இது என்ன இடம்? இது ஒரு ஆசிரமமா. இதை நடத்துறது ஒரு தமிழர் தான். இது கேரளா பகுதியா இருந்தாலும் இங்க வாழ்ற மலைவாழ் மக்கள் எல்லாருமே தமிழர்கள் தான். அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாரு. நிறைய தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. அம்மா, இது ரொம்ப அழகான பகுதிமா. அழகா இருந்தாலும் இப்ப ரசிக்கிற மனநிலையில நான் இல்ல. முக்கியமான நபரை தேடி வந்திருக்கீங்க. யாருன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவேன். சரி விடுங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. பார்த்து வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. சரி. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் மகாலக்ஷ்மே ச வித்மஹே விஷ்ணுபத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரே ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணிவல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் வாக்தேவை ச வித்மஹே விருஷபத்னை ச தீமஹி தன்னோ வாணி பிரசோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம் சாமி. வா முத்தப்பா, என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்சவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. ம், வா. இவங்க பேர் அபி. ஓ, வணக்கம். வணக்கம். உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப கவலையோட இருக்கிற மாதிரி இருக்கு. சாமி, இவங்க ஒருத்தரை தேடி வந்திருக்காங்க. அவங்க அட்ரஸ் வேற தொலைச்சிட்டாங்க. இங்கயா? இது ஏழைப்பாடங்க வாழற இடமாச்சே. இந்த இடத்துல நீங்க தேடி வருவர் எப்படிமா வாழ முடியும்? சமீபத்துல தான் இந்த பகுதிக்கு அவர் வந்திருக்காரு. ஓ, அப்படியா? கவலைப்படாதீங்க.
எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த பகுதியை சுத்தி பார்க்க நீங்க கொஞ்சம் உதவுனா நான் அவரை கண்டுபிடிச்சிருவேன். கண்டிப்பா செஞ்சிருவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்களேன். இல்ல, எனக்கு நேரம் இல்ல. உடனே நான் அவரை கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நாம என்னதான் ஓடி ஓடி வேகமா தேடினாலும் என்ன நிகழ்வுகள் ஏற்படணுமோ அதுதானம்மா நிகழப் போகுது. நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கார் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க சுத்தி பார்த்துட்டு வாங்க. ரமணா, ஐயா. வேலுவை வர சொல்லு. சரிங்கய்யா. கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. ஆகட்டும்யா. கார் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நீங்க ஏதாவது சாப்பிட்டுலாமே. வேண்டாம் சார், பரவாயில்ல. மறுக்காதீங்க, வாங்க சாப்பிடலாம். வாங்க மேடம். காப்பி கொட்டை விலை ஏறிக்கிட்டே போகுது. ஆனா நமக்கு விளைச்சல் ரொம்ப குறைச்சலா இருக்கு. நீங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும்ப்பா. சரிங்கய்யா. வணக்கம் சாமி. பாப்பா, என்ன வேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்குங்க. பிரபா எப்படி இருக்கா? அவளும் நல்லா இருக்காங்க. சாமி வர சொன்னதா சொன்னாங்க. இன்னைக்கு உனக்கு ஆசிரம விலை எதுவும் கொடுக்க போறது இல்லப்பா. அப்படிங்களா? நான் வழக்கம் போல அடிவாரத்துல இருந்து காய்கறி லோடு அடிக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். தேவையே இல்லை, அதை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் அபி, இவங்க நம்மளோட விருந்தாளி. நீ காரை எடுத்துட்டு போய் இவங்க எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்தையெல்லாம் சுத்தி காமிக்க வேண்டியது உன்னோட வேலை. சரிங்க சாமி. ம். போலாங்களா மேடம்? போலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றியெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? உங்க வேலை முடிஞ்சா சரி. முத்தப்பா, சாமி. இவங்க கூட போயிட்டு வா. சரிங்க சாமி. இல்ல, வேண்டாம். அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும். எனக்கு அவசியம்னா நானே கூப்பிட்டுக்கிறேன். சரி. மேடம், எங்க போகணும்னு சொல்லவே இல்லையே. இங்க பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு சந்தை நடக்கும்ல, அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. அது ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் இருக்கும் மேடம். மத்த நாள்லாம் அந்த இடம் காலியா தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? அப்போ இன்னும் 2 நாள் இருக்கே. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. போலாம். முதல்ல எங்க போகணும் மேடம்? நீங்க எல்லா ஏரியாவையும் காமிங்க, நான் சொல்றேன். சரி, வர சாமி. சரி, வரேங்க. வாங்க. வரேன் முத்தப்பா.